ஹாய் ஹலோ வணக்கம். டயா மிர்சா, மோகித் ரெய்னா நடிப்புல சோமன் நாயர் டைரக்ஷன்ல 2019 ஜூன் 15ஆம் தேதி வெளியான படம் தான் காஃபீர். இந்த படம் வந்து ஜி5 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். காஃபீர் இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியாவோட எல்லை அங்க வந்து தீவிரவாதிகள் அட்டாக் நடக்குது. அதுல வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து அந்த இடத்துல சிக்கிறா. அந்த தீவிரவாதிகளோட லிஸ்ட்ல அந்த பொண்ணு சேர்ந்துடுறா. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகளோட அட்டாக் நடந்து அவங்கள செத்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து உயிரோட கிடைக்கிறா. உயிரோட கிடைக்கிறான்னா அந்த பொண்ணு கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டுறாங்க. எனக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த சம்மந்தம் அந்த பொண்ணு போராடுறா. போராடும் போது அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஒரு 15 மாசம் வந்து நீ ஜெயில இருந்துட்டு நீ உண்மையான குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து 7 வருஷம் ஜெயில இருந்தோம். 7 வருஷம் ஜெயில இருந்த உடனே அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணு வந்து யாருமே பாக்குறதுக்கு ஆள் இல்ல. அந்த பொண்ணு வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்ல. அந்த பொண்ணு ஜெயில தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஊர்ல யாருக்குமே தெரியாது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரிப்போர்ட்டர் வருவார், நம்ம ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கதையை நாங்க ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணு கதை சொல்லும். கதை சொல்லும் போது தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே கணவன் வந்து சரியில்லை, அவர் வந்து எனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ஃபேமிலி வந்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது போல நான் 2வது கல்யாணம் அவங்க பண்ணதாங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து குழந்தை இல்லாதனால பாகிஸ்தான் நதியில கீழே விழுந்துட்டேன். அங்கிருந்து எப்படி கடந்து வந்து இந்த எல்லைக்குள்ள வந்து எனக்கு தெரியாது. ஆனா தீவிரவாத லிஸ்ட்ல என்ன சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல நம்ப மாட்டாரு. நம்பாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆத்துல குதிக்கும் போதே கர்ப்பமா தான் குதிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஆனா அவங்க குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பர்த்தும் அவங்க குதிச்சு டேட் ஆஃப் பர்த்தும் வேற மாதிரி இருக்கும். அப்புறமேல் தான் விசாரிப்பாரு. விசாரிச்சோடனே அப்புறம் ஒரு உண்மை தெரிய வரும். அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ்காரரே அந்த மிஸ்யூஸ் பண்ணுவார் அந்த பொண்ணை. அதனால அவங்க கர்ப்பமாயி குழந்தை பிறந்திருக்கும். அதையும் சொல்லுவாங்க. சொன்னோடனே கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஓகே ஒரு போராடுவார், வக்கீலா இருந்து போராடுவாரு அந்த ரிப்போர்ட்டர். போராடி அந்த பொண்ணு வெளியெடுக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. நினைச்ச உடனே அந்த கோர்ட் மூலியமா வந்து சரி ஓகே நீங்க 2 பேரும் வெளியே போலாம்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் வந்து ஒரு அனுமதி சீட்டு கொடுத்துரும். அனுமதி சீட்டு கொடுத்தோடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அனுமதி சீட்டு எடுத்துட்டு போய் இந்திய கேட்டோட எல்லையில கொடுப்பாரு, வாகாவுல. கொடுத்த உடனே என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அங்க இருந்துட்டு இந்தியாக்காரங்க போக சொல்லிடுவாங்க. இந்திய டீம். பாகிஸ்தான் டீம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து குழந்தை வந்து இந்தியா குழந்தை, நீ வந்து பாகிஸ்தான்காரி, நீ மட்டும் வா, குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் விட்டுட்டு போகாது. உடனே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாம இவருடைய கஸ்டடியிலேயே ஒரு கொண்டை வச்சுட்டு வளர்த்துவாரு, குழந்தையும் அந்த பொண்ணையும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவர் காட்டுற அன்புலையும் இவர் காட்டுற பரிவுலையும் அந்த 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு காதல் மலரும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையை எப்படியாவது பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அந்த பொண்ணும் அதே தான் நினைக்கும். ஆனா இருந்தாலும் இவங்க நினைத்துக்குள்ள ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன காதல் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்கும். இந்த படம் வந்து ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிற படம். இது வந்து படத்தை வந்து நீங்க ஒரு 2.5 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிற அந்த படம். இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த படத்துல வந்து நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 30 நிமிஷத்துக்கு பக்கமா இந்த படத்துல நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கதை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு உண்மையிலேயே சூப்பரான படம் இந்த படம் காஃபீர். இது வந்து ஹிந்தியில ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப எமோஷனலாவும் இந்த படத்தினுடைய அந்த எல்லைக்குள்ள தாண்டும் போது அந்த பொண்ணு ஃபீல் பண்ற அந்த ஃபீலிங் ஆகட்டும், அந்த குழந்தையாகட்டும், அந்த குழந்தை நடிச்ச நடிப்பாகட்டும், உண்மையிலே அவங்க அப்பா கேரக்டர், இன்னும் சொல்ல போனா அவங்க தம்பி இழந்ததுனாலதான் அவர் வந்து பாகிஸ்தான் மேல அவ்வளவு வெறுப்பா இருப்பாரு. ஆனா பாகிஸ்தான் பொண்ணையே அந்த ஊருக்கு நாட்டுக்கு திருப்பி அனுப்புவாரு. அதெல்லாம் உண்மையிலே கேட்கும்போது இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படமா தான் இருந்திருக்கும் 2019 வரும்போதுன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன். அதனால இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கதை ஒரு வித்தியாசமான கதையா இருக்கும். நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச வாகா அப்படிங்கிற படத்துல கூட இந்த மாதிரி ஒரு சின்ன கதை வரும். ஆனா அந்த படமும் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த படம் வந்து உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். கதை என்னன்னு தெரியற வரல இந்த படம் குழப்பமா தான் இருக்கும். கதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை நீங்க வெளியே வரதுக்கு மனசு வராது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.